Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், ஜவ்வரிசி பாயாசம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 1 கப் ஜவ்வரிசியை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டேன். ஊறுனா சீக்கிரம் வெந்துரும், அதுக்காக தான் நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை நம்ம நல்லா வேக வைக்கலாம். ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு நம்ம சீக்கிரம் செஞ்சுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே போய் ஜவ்வரிசி கீழே உட்காந்துருச்சுன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம அப்பப்போ நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த ஒயிட் கலர்லேருந்து நம்மளுக்கு ஜவ்வரிசி பளபளப்பாக இருக்கும், அந்த டைம் வரைக்கும் நல்லா நம்ம வேக வைக்கணும். ஜவ்வரிசி வேகும் போதே நம்ம ஏலக்காவை 2 தட்டி போட்டுடலாம். நம்மளுக்கு ஒரு சைடு ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயும் நம்ம முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். இப்போது இன்னொரு அடுப்பில் வந்து கேஸ் பற்ற வச்சு நம்ம ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சோண்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு முந்திரியை வறுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் திராட்சையை சேர்த்துக்கலாம், காஞ்ச திராட்சை. இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பாலை ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். வாசமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணா நீங்கள் சேமியா கூட கொஞ்சோண்டு நம்ம வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுக்கு ஜவ்வரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளுக்கு ஜவ்வரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.